Hi friends, welcome to LM Tech Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க ஃபார்முலாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா லாஜிக்கல் ஃபார்முலாஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த லாஜிக்கல் ஃபார்முலால என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சோ and or not then if so true or false so இந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் நமக்கு இங்க இருக்கு. சோ இந்த ஃபார்முலாஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படினா இந்த இடத்துல நான் ஒரு நேம் லிஸ்ட் மேக் பண்ணிக்கிறேன். சோ நேம் தென் வந்து பார்த்தோம்னா சோ தமிழ் சப்ஜெக்ட் சோ இங்கிலீஷ் then maths அடுத்து பார்த்தா அப்படினா சயின்ஸ் then social சோ இப்போ ஒரு நேம் லிஸ்ட் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ அபி அப்படின்ற ஒரு நேம் then அதுக்கு ஒரு சில மார்க்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணி கொடுத்துடலாம். then அடுத்து பார்த்தா அப்படினா சோ கயல் அப்படின்ற ஒரு நேம் எடுத்துக்கலாம். சோ இதுக்கு சில மார்க்ஸ் நம்ம கொடுத்துடலாம். then அடுத்து பார்த்தா அப்படினா சோ கௌசி அப்படின்ற ஒரு நேம் சோ இதுக்கு சில மார்க்ஸ் நம்ம கொடுத்துடலாம். ஓகே சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படினா and அப்படின்றது பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த and அப்படின்ற ஃபார்முலா நமக்கு என்ன பண்ணு அப்படினு பார்த்தோம்னா சோ எல்லாரும் எலிஜிபிளா இருந்தா மட்டும் தான் எனக்கு வந்து இது ட்ரூ அப்படிங்கற மெசேஜ் எனக்கு தரும். சோ 5 பேத்துல ஒருத்தர் அந்த கண்டிஷனுக்கு ஒத்து போகலினாலும் எனக்கு என்னன்னு கொடுத்தனா சோ ஃபால்ஸ்னு கொடுத்துரும். ஓகேங்களா? சோ மீதி 4 பேர் என்னதான் ஃபிட்டா இருந்தாலும் அவங்க எல்லாரும் பார்த்தோம்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல நான் லாஜிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த செல்லை வேணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ and அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ and அப்படின்றத இப்படின்னு சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம and அப்படின்ற ஃபார்முலாவை டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணிவிட்டு இப்போ தமிழ். ஓகேங்களா? ஸோ தமிழ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 35 அப்படின்ற வேல்யூ விட அது எனக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா ஸோ பிக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அதனால் ஸோ E6 செல்லு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 35 விட எனக்கு கிரேட்டர் தென்னாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் தென்னு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கமா கொடுத்துட்டு தென் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் அப்படின்ற இந்த மார்க்கை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு சேம். ஸோ இதுவும் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 35 இருக்கலாம், இல்லை 35 விட பெருசாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு மேக்ஸிமம் எலிஜிபிள் மார்க்கே நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா ஸோ 100க்கு 35க்கு மேலே எடுத்தால் தான் பாஸ். 35 இல்லைன்னா 35க்கு மேலே. ஓகேங்களா? ஸோ அதே கண்டிஷனில் இப்போ இங்கே நம்மளும் போடுறோம். ஸோ பாருங்கள் ஸோ மேக்ஸ் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம்னா G6 அப்படின்றது ஸோ இந்த G6ல் இருக்க வேல்யூ வந்து 35 இருக்கலாம், இல்லை 35 விட அதிகமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ சயின்ஸ் ஸோ அதே மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ I6 அப்படின்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் and அப்படின்றத ஃபார்முலா போட்டுட்டு அதுக்குள்ளே இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா ஸோ இந்த எல்லா சேல்ஸுமே எனக்கு வந்து 35 இருக்கலாம், இல்லை அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதிகமாக இருந்தது அப்படின்னா எனக்கு கண்டிஷன் பண்ணி ட்ரூன்றதை கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ இதுவே ஒரு செல்லில் நான் கம்மியாக மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு என்ன ஆயிடும்னா ஃபால்ஸாக மாறிடும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் 5 சப்ஜெக்டில் என்னதான் சென்டம் வாங்கியிருந்தாலும் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் 35க்கு பிலோ எடுத்தாலுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே அப்படி நான் ஜஸ்ட் ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரேஸ் பண்ணனே பார்த்தோம்னா அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்ளை ஆகிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரேஞ்சுக்கு எனக்கு அப்ளை ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஏதாவது நடுவில் சேஞ்சஸ் பண்ணனாலும் எனக்கு இது என்ன ஆயிரும் அப்படின்னா என்னோட ஃபார்முலாஸ் எனக்கு அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஸோ கௌசி அப்படின்றவங்க இங்கிலீஷில் 34 தான் எடுத்திருக்காங்க. ஸோ 34க்கு கீழ் 34லேருந்து 34க்கு கீழே எடுத்திருந்தாலும் அவங்க என்ன அப்படிவாங்கன்னா ஃபால்ஸ்ன்னு தான் வருவாங்க. ஒருவேளை 35லேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்னா ட்ரூன்ற மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் and அப்படின்றது. ஸோ எல்லா கண்டிஷனுக்குமே அவங்க எலிஜிபிளாக இருக்கணும், இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே. அப்படின்னா மட்டும்தான் அது எனக்கு ட்ரூன்ற ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு தரும். ஓகேங்களா? ஸோ இதுவே R அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ R அப்படின்றது அண்டுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ அண்டில் என்ன பார்த்தோம், எல்லாருமே கண்டிஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கணும். ஒருத்தர் தப்பானாலும் அப்படியே எல்லாரும் வெளியே போயிடணும். ஓகேங்களா? பட் R அப்படின்றது பார்த்தோம்னா ஸோ 5 பேரில் ஒருத்தர் ஓகேவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ 5 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் அப்படின்னாலும் எனக்கு இது என்னென்னு பண்ணிடுமா ட்ரூ அப்படின்ற மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல R அப்படின்ற ஃபார்முலா ஸோ இந்த செல்லை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 தென் கமா ஸோ F6 greater than or equal to 35 comma then G6 greater than or equal to 35 comma so H6 greater than or equal to 35 comma social என்றது so greater than or equal to 35. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்டில்
அவங்க ஃபெயில் ஆனாலும் எனக்கு என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ட்ரூ அப்படின்றது தான் காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் என்னென்னு வாங்கியிருக்காங்க, ஸோ 700 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ சயின்ஸில் பாருங்கள், ஸோ சிங்கிள் டிஜிட்டில் மார்க் போடுறேன். ஸோ சோஷியலி நான் சிங்கிளில் போடுறேன். ஸோ இதுலேயே நான் கம்மியாக மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ 5 பேரில் ஒரு கண்டிஷன் ஓகே, ஒருத்தர் ஓகேவாக இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூன்ற மெசேஜ் தான் தரும். ஸோ எப்போ அதுவுமே அந்த 5ல் ஒருத்தர் கூடவே எலிஜிபிளாக இல்லை, எல்லாமே கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது எனக்கு இது ஃபால்ஸ்ன்ற மெசேஜை கொடுத்துரும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், தமிழுக்கு மட்டும் ஒரு 76 அப்படின்னு ஒரு மார்க் போகிறேன், எனக்கு இது ட்ரூன்றது மாறிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆர் அப்படின்றது. 5 பேரில் ஒருத்தர் ஓகேவானாலும் என்ன பண்ணிடலாம்னா எல்லாருமே எலிஜிபிள் ஆகிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் அண்ட் ஆர் அப்படின்றது. ஸோ அண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணோம்னா ஸோ ட்ரூ ட்ரூவாக இல்லைனா ஃபால்ஸ்ன்றது தரும். ஆறுன்றதை யூஸ் பண்ணாலும் ஸோ ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்றது தான் தரும். ஓகேங்களா. ஸோ இதுவே நம்ம நாட் பார்க்கலாங்களா. ஸோ நாட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ரிவர்ஸில் செய்கிறது தான் நமக்கு நாட் அப்படின்றது. ஸோ இப்போ ஈக்குவல் டு நாட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லாஜிக்கல் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 35. ஓகேங்களா. ஸோ E6ல் இருக்க வேல்யூ எனக்கு 35 இருக்கலாம், இல்லை அதை விட பெருசாக இருந்ததுன்னா நமக்கு என்னென்னு கிடைக்கணும், ட்ரூன்னு தானே கிடைக்கணும். பட் இங்கே நம்ம நாட் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கனால ட்ரூக்கு ஆப்போசிட் என்னது ஃபால்ஸ். ஸோ அந்த மெசேஜ் எனக்கு இந்த இடத்துல எனக்கு தரும். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம ஒரு வேல்யூ ரிவர்ஸில் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபால்ஸ் அப்படின்ற மெசேஜை நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அண்ட் ஆர் நாட். ஓகேங்களா. ஸோ லாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது இஃப் அப்படின்றது. ஸோ இதுதான் எக்ஸல்லே ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இஃப் அப்படின்ற ஃபார்முலா பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு இஃப் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ லாஜிக்கல் டெஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து மல்டி வேல்யூஸும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இதில் கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ எத்தனை இஃப் வேணாலும் நம்மளால் உள்ளே அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இஃப் அப்படின்றது இப்போ பார்த்தோம் அப்படின்னா அண்டுன்றதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அண்ட் அப்படின்ற லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு சார் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 தென் கமா தென் F6 அப்படின்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 தென் பார்த்தோம்னா ஸோ G6 அப்படின்றது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா H6 அப்படின்றது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா I6 அப்படின்றது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அண்டுக்கானது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இஃப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்மளாம் ஏதாவது மெசேஜ் ரிட்டர்ன் பண்ணணும், ரைட் பண்ணணும் அப்படின்னா இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரூ பார்ட்டும் இருக்கும், ஒரு ஃபால்ஸ் பார்ட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அன்கண்டிஷன் எனக்கு ஓகேவாக இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்க பார்ட் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் பாஸ் அப்படின்றது தரேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த அண்டுக்குள்ளே இருக்க கண்டிஷன்ஸ் எனக்கு ஏதாவது ஒன்று தப்பானாலுமே அதுக்கு ரெண்டாவதாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபால்ஸ் பார்ட் அப்படின்றது. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஃபார்முலாவை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபெயில் காமிக்குது. எதனாலன்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம அண்ட் அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அண்ட் யூஸ் பண்ண என்ன அர்த்தம், ஸோ எல்லாருமே எனக்கு எப்படி இருக்கணும், 35க்கு மேலே இருக்கணும். ஒருத்தர் கம்மியாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாதுன்னா பாஸ் ஆக முடியாது. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை நான் ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு பாஸ்ன்ற மெசேஜ் வந்திருக்கு. ஸோ வெறும் அண்டை மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ் கிடைக்கும். இல்லை நம்மளாம் ஏதாவது ஒரு மெசேஜோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஃபால்ஸா ட்ரூவா ஃபால்ஸா இல்லை பாஸா ஃபெயிலா இல்லை கிரேட்ஸ் சம்திங் இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இஃப் அண்ட் யூஸ் பண்ணி. ஸோ இதுலேயும் இஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர் யூஸ் பண்ணி செய்யலாங்களா, சேம் அதே மெத்தட் தான். ஸோ இஃப் ஆர் யூஸ் பண்ணி நான் செய்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஈக்குவல் டு இஃப் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ஆர் அப்படின்ற லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா செல் வேல்யூஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 35 ஆர் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 35 தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 35 தென் அடுத்தது ஸோ கமா யூஸ் பண்ணிவிட்டு தென் G6 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 35 தென் கமா H6 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 தென் G6 I6 ஓகேங்களா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 35 கொடுத்துட்டு இப்போ இந்த லாஜிக்கல் கண்டிஷனை நம்ம என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடணும். கமா கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ அது என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன கொடுக்கலான்னு பார்த்தோம்னா ஸோ அண்டுக்கு பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்றது கொடுத்துருந்தோம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா குட் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வரது தான் பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ பார்ட்னு சொல்லுவோம்.
தென் செகண்டாக வரதை பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் பார்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கண்டிஷன் ஓகேவாக இருந்ததுன்னா ட்ரூ பார்ட் ரன் ஆகும். ட்ரூவில் என்ன இருக்குது? குட்ன்றது. ஸோ அந்த கண்டிஷனில் எப்போ எல்லாம் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எனக்கு அதுக்கு அடுத்து இருக்க பார்ட் ரன் ஆகும். அதுதான் ஃபால்ஸ்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு என்டர் அடிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எல்லாமே குட் அப்படின்றது கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ எப்போ எனக்கு எல்லா கண்டிஷனுமே ஃபெயில் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இது எனக்கு பேடுன்ற ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.